இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து அந்த தீர்க்கதரிசி மூலமாக நாம் எப்படி பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தெளிவாக இன்று போதிக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதால் 2000 வருடமானது இயேசு கிறிஸ்து வந்து ஒரு இஸ்லாம் போதிக்கிறது. நபிகள் இல்லாமல் தீர்க்கதரிசி இல்லாமல் இறைவனிடத்தில் யாரும் பேச முடியாது என்று. ஆனால் இந்த கிறிஸ்துவத்துக்கு தெரியவில்லை. இந்த சேத்துப்பட்டு பகுதியில் 25 சபைகள் இருக்கிறது. அந்த 25 சபையிலும் இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, கள்ள தீர்க்கதரிசி கட்சிக்கார எச்சரிக்கையா இருங்க, கள்ள கிறிஸ்துக்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. உன்னை தவறா வழி நடத்த ஒரு கள்ள தீர்க்கதரிசி வருவார் என்றால் உன்னை சரியான வழியில் நடத்துவதற்கு ஏன் ஒரு நல்ல தீர்க்கதரிசியை தேவன் கொடுக்க மாட்டார்? அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் ஒரு நல்ல தீர்க்கதரிசியை கொடுத்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி தான் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி தான் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து இப்போது எங்கே இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து ஒரே தேவன், பிதா குமார் பரிசுத்தாவி, 3 தேவன் அல்ல. அவர் பழைய ஏற்பாட்டில் பிதாவாக இருந்தார், புதிய ஏற்பாட்டில் குமாரனாக வந்தார், இன்று அவர் பரிசுத்தாவியாக இருக்கிறார். அந்த ஒரே தேவன் என்பதை இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி தான் வந்து சொன்னார். எல்லா காலத்திலும் தேவன் தீர்க்கதரிசி மூலமா இடைப்படுகிறார். மோசே ஒரு தீர்க்கதரிசி. மோசே அந்த காலத்தில் வாழ்ந்த ரட்சகராக இருந்தார். நோவா ஒரு தீர்க்கதரிசி. நோவா மூலமா தேவன் இந்த உலகத்தில் பேசினார். இன்றைக்கும் உன்னிடத்தில் பேசுவதற்கு, தேவனிடத்தில் பேசி ஜனங்களிடத்தில் சொல்வதற்கு இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி தேவன் அனுப்பியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காவிட்டால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்னவாக இருக்கிறார் என்பது உனக்கு யாரும் சொல்ல முடியாது. பிரியமான சகோதர சகோதரியே, நீ இயேசுவை காண வேண்டும் என்றால் கிறிஸ்துவம் பாதிக்கிற இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி பக்கம் நீ வர வேண்டும். இதை அநேக சபைகள் மறைத்து விட்டன. இது அநேக சபைகள் இதை மறைச்சு விட்டன. இன்றைக்கும் தேவன் ஒரு தீர்க்கதரிசி உடையவராக இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியின் பெயர் வில்லியம் மரியம் பிரணாமாக இருக்கிறார். அவர் தேவன் அல்ல, அவர் நம்மை போல ஒரு மனிதன். இந்த நாளுக்குரிய இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்றால் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி சத்தத்துக்கு செவி கொடுங்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்னவாக இருக்கிறார் என்பதை அந்த தீர்க்கதரிசி மாத்திரமே சொல்லி இருக்கிறார். அநேக சபைகள் சொல்வது போல இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார், இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார், இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார் என்று நாங்கள் பொய்யான வாக்குறுதி சொல்ல மாட்டோம். எல்லா பிரச்சனையும் இருக்கும், எல்லா போராட்டமும் இருக்கும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து உன்னோட கூட இருப்பார். நீங்க கேட்கலாம், அப்படி பிரசங்கம் பண்றவங்க வியாதி இல்லையா, இயேசு இடத்துலவா, கஷ்டமா, இயேசு கிட்டவா? ஆனா சொல்றவங்களே எல்லாம் கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. பொய்யான வாக்குறுதி நாங்க சொல்ல மாட்டோம். இயேசு கிட்ட வந்தா வியாதி போயிடும், இயேசு கிட்ட வந்தா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இயேசு கிறிஸ்து உனக்குள்ள கொண்டு வா, அதுதான் நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். நீ சொன்ன இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வந்துட்டான்னா நீ வியாதி போன்னு சொன்னா போதும். அந்த இயேசுவோட உனக்குள்ள வந்துட்டா வறுமையை என்னை விட்டு நீங்கி போனா போதும். இன்றைக்கு எல்லா சபைகளும் சபை பக்கமா வழிநடத்துது. ஆனா இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி மாத்திரம்தான் கிறிஸ்துவண்டை நம்மளை வழிநடத்துகிறார். வேதம் தான் உண்மையான சத்தியம். மனுஷர் பேசுற வீணான கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்காதீர்கள். பரிசுத்த வேதாகமத்தை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்ன செய்கிறார் என்பதை அந்த வேதமானது தெளிவாக சொல்கிறது. அவர் தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியை நீ விசுவாசிக்கும் போது, அந்த தீர்க்கதரிசியை நீ ஏற்றுக்கொள்ளும் போது உனக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்னவாக இருக்கிறார் என்பதை அந்த தீர்க்கதரிசி தான் சொல்றாரு. இது சபை ஸ்தாபனங்கள் இது அவர்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவம் தீர்க்கதரிசனம் மூலமாய் கட்டப்பட்டிருக்கிறது. என் அன்பான சகோதர சகோதரியே, இது கடைசி காலமாக இருக்கிறது. போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். ஒரிஜினல் போலதான் தெரியும். உமா கோல்டு ஒரிஜினல் கோல்டை விட பளபளப்பா இருக்கும். போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள்.
நல்ல தீர்க்கதரிசி ஒருத்தர் வருவார் என்றால் நல்ல தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்தே ஆக வேண்டும். அவர் நம்மளை சரியான சத்தியத்தின் பக்கம் வழிநடத்த வேண்டும். 2000 வருடம் முன்பாக இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்றால் யோவான் ஸ்நானகனை பார்க்க வேண்டும். மோசே காலத்தில் தேவனை பார்க்க வேண்டும் என்றால் மோசேயை பார்க்க வேண்டும். நோவா காலத்தில் தேவனை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் நோவாவை பார்க்க வேண்டும். அதே போலதான் இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஜீசஸ் கம்மிங் சூன் எல்லா சபை ஸ்தாபனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுவை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி வேற யாரும் அல்ல, அவர் பெயர் வில்லியம் மரியம் பிரணாம். தேவனால் அனுப்பப்பட்ட இந்த கடைசி கால 7ஆம் தூதனாக இருக்கிறார். அவருக்கு நீங்க செவி கொடுக்கும் போது அவர் இயேசு பக்கம் உங்களை வழிநடத்துகிறதா இருக்கிறார். உங்களுக்கு அநேக கேள்விகள் இருக்கலாம், வேதத்தில் அநேக கேள்விகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தயங்காமல் வந்து கேளுங்கள். நீங்க மற்றவங்க போய் கேட்கும் போது நீ போய் பைபிள் படி, நீ போய் ஜெபம் பண்ணு, உனக்கு தேவன் வெளிப்படுத்துவார். அப்படியே வெளிப்படுத்த மாட்டார். தேவன் ஏற்கனவே தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்தி கொடுத்துட்டார். அந்த தீர்க்கதரிசி மாத்திரம்தான் தேவன் ஒருவர் என்பதை விளக்கினார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் உண்மையான ஞானஸ்தானம் என்பதை அந்த தீர்க்கதரிசி தான் விளக்கினார். ஒரே ஞானஸ்தானம், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம். அந்த தீர்க்கதரிசியை நீ காண வேண்டுமா, தெரிந்து கொள்ள வேண்டுமா? தயவு செய்து வந்து நாளுக்குரிய தீர்க்கதரிசி அடையாளம் கண்டுகொள். வேத வசனத்தோட தீர்க்கதரிசியை ஒப்பிட்டு பார். அப்படி ஒப்பிட்டு பார்க்கவில்லை, வேதத்தோட தீர்க்கதரிசி பொருந்தவில்லை என்றால் அவரை நீ ஏற்றுக்கொள்ளாது. இந்த நாளில் ஒரு தீர்க்கதரிசி தேவன் கொடுத்திருக்கிறார். திரும்பமாக சொல்கிறேன், அவர் பெயர் வில்லியம் மரியம் பிரணாம். அந்த தீர்க்கதரிசியை நீ ஏற்றுக்கொள்ளும் போது இந்த நாளுக்குரிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்கிறாய். என் அன்பான சகோதர சகோதரியே, மீதியான கேள்விகள் ஏதாவது இருக்கும் என்றால் தயவு கூர்ந்து எங்களிடத்தில் வாருங்கள். எல்லா கேள்விகளுக்கும் எல்லா குழப்பத்துக்கும் நாங்கள் உங்களை விடையளிக்கிறோம். God bless you brother, God bless you sister. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக.